அத்தியாயம் 7 இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். இப்போது அத்தியாயம் 8 ஆரம்பமாகிறது. அத்தியாயம் 8 பிராணாயாமம். பிராண ஓட்டங்களை வசப்படுத்திக் கொள்ளுவதால் ஏற்படும் ஸ்வரசித்தி. சில வருஷங்கள் பிராணாயாமம் செய்து கொண்டு வந்தால் ஸ்வரசித்தி இயல்பாகவே உண்டாகும். சாதாரணமாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது நாடிகள் வலது அல்லது இடது ஓட்டம் செல்லுகின்றனவா என்று தெரியும். சில அங்கி பிரகிரியைகளால் இஷ்டப்படி வலம் அல்லது இடம் ஜடித்தியில் மாற்றிக்கொள்ளக்கூடும். அவ்வித அங்க பிரகிரியைகள் குருமுகமாகவாவது தானே அபியாச பயிற்சியிலாவது தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஸ்வரசித்தி பெற்ற சாதகன் ஸ்வேச்சையாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவனுடைய நாடி சாரங்களே ஒரு ஜோதிஷ யந்திரமாகும். பிரஷ்னம் கேட்பவர்களுக்கு நாடி சாரத்தினாலேயே பதில் சொல்லக்கூடும். இந்த ஸ்வரசித்தியை பற்றி சில ஸ்வரோதயம் ஞான சரநூல் முதலிய சாஸ்திரங்களில் பார்த்து கொள்ளலாம். அதிகம் இங்கு எழுதினால் இந்நூல் விரிவடையும். 2. ஔவையார் வாக்கியங்கள். 72,000 நாடிகளுக்குள் 10 நாடிகள் முக்கியம். அவையினுள் நாபியிலிருந்து மேலும் கீழும் செல்லுகிற ஒன்று பிரதானம். தாமரை நூல் போல மெலிந்தவையாய் நாடிகள் எல்லிய அங்கங்களிலும் பிரவேசித்திருக்கின்றன. சூரிய கிரணம் போல் அவை தேகம் முழுமையும் பரவுகின்றன. நாடிப்புணர்ச்சிகள் பொய்யில்ல. பிரதான நாடியே பிரணவத்தின் உள்பொருளாகிறது. இதனால் தெளிவாகிறதென்னவென்றால் நாடி விதானம் ஸ்தூல தேகத்துக்கு மாத்திரமில்லை, விஞ்ஞான முதலான சூக்ஷ்ம கோசங்களிலும் மந்திர பிராசுரியமாக நடக்கிறது. இச்சந்தர்ப்பத்தில் மந்திர மகேஸ்வரா முதலான ஸ்தானங்களை 2வது அத்தியாயத்தில் உள்ள ஜாப்தாக்களில் கவனிக்கலாம். நாடிகளின் வழியே பிரணவத்தில் லயப்பட்டால் முக்தி பெறலாம். இப்படி நாடி சாரங்களை உணர்ந்து பரமாத்மாவில் நிலை பெறலாம். பி. மூலாதாரத்தில் உதிக்கும் சாரம் 12 வீரக்கடை வெளிப்பட்டு பிறகு வீரக்கடை உள்ளிழுக்கப்படுகிறது. மாறி மாறி வலது இடதுபுறம் சாரம் செலுத்தினால் பரபிரம்மத்தின் அருள் கிடைக்கும். யதோக்த அபியாசத்தில் பூரகத்தில் உயிர் ஊற்று பெருகும். சுவாசத்தை புத்திபூர்வமாக செலுத்தினால் தேகத்தின் உள் நிலைமைகளை அறியலாம். ரோம துவாரங்களின் வழியே வெளியில் போய் நஷ்டமாகும் உயிர் சக்தியை உள்நிலை நிறுத்தி வைப்பாய். ரேசகம் பூரகம் இவ்விரண்டும் செய்வதில் திராச முனையாட்டம் நாவில் தோன்றும். சுவாசத்தை கும்பகத்தில் நிறுத்தி பரம புருஷனை பார்த்தால் ஞான சாக்ஷாத் ஸ்வச்சமாய் இடைவிடாமல் கிடைக்கும். ரேசகம் பூரகம் கும்பகம் மூன்றும் மாறி மாறி செய்தால் திராசுமுனை அசைவு தலையில் தோன்றும். வாயு சரத்தில் செல்லும் தன்மையை அறிந்து வாயு ஓட்டத்தை மெதுவாக்கி அதாவது கேவல கும்பகத்தில் நின்று கொண்டால் ஆயுள் பெருக்குமுண்டாகும். வெளியே செல்லுகின்ற சுவாசத்தை உள் இடக்கி நிறுத்தினால் அச்சமயத்தில் கீழ்நோக்கும் அபான வாயுவையும் அடக்க வேண்டியது. 10 இந்திரிய துவாரங்கள் வழியாக மயங்கிச் செல்லுகிற வாயுவை திருப்பி ஈஸ்வரன் துவாரத்தில் அதாவது பிரம்மரத்திரத்தில் பிரணவ உச்சியில் ஏற்றிக்கொள். முக்கிய 4. இந்த ஔவையார் மொழியினால் சித்திக்கும் பொருள் என்னவென்றால் பிராணாயாம பயிற்சி ஸ்தூல வாயு பயிற்சியாய் ஆரம்பித்தாலும் அதிசூக்ஷ்மமான ஜீவ நாடி சாரங்களையே லட்சியமாக கொண்டது. உண்மையில் இப்பிராணாயாமம் ஹடயோகி என்று சொல்லிக்கொண்டு கூத்தாடிகள் காட்டும் வித்தை அல்ல. சூக்ஷ்மாபியாச முறையில் ஹடயோகமென்கிற பிராணாயாமம் சிறந்த ராஜயோகமாகவே ஆய்விடுகிறது. 5. நாடிகள் நர்வ்ஸ் நாடி சாரங்களுக்கும் சூக்ஷ்ம கோசங்களுக்கும் அத்யந்த வியாபகம் பரஸ்பரம் இருக்கிறதென்பதற்கு ஒரு உதாரணம் கூறலாம். ஒருவனுக்கு தேள் கொட்டினால் கொட்டுவாயிலிருந்து மேலே நாடிகள் வழியே ஒரு வலி பாய்ந்து மேல் நாடி முடிச்சில் நெறி கட்டிக்கொள்ளும். மந்திர பிரயோகத்தினால் நெறி ஸ்தானத்திலிருந்து நாடி வழியே இறங்கி தோஷம் நீங்கும். இதனால் விஞ்ஞான மனோமய கோசத்தில் செல்லும் மந்திரம் அன்னமய பிராணமய கோசங்களில் பலிக்கிறது நன்கு விளங்குகிறது. இந்நூலில் மந்திர பிரகடனம் செய்ய வேண்டாம், குருமுகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மந்திரங்களை உரைக்கவில்லை. ஆயினும் மந்திர கர்ப்பிதமாகவே பிராணாயாமம் செய்கிறது உசிதம் என்று இங்கு கூறலாம். அத்தியாயம் 8 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் தம்ஸ் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.